இந்த வாழைக்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு வாழைக்காய் எடுத்துருக்குறோங்க. இதை லைட்டாக தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த சூடாக 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி சூடாகிட்டுருக்குங்க, அதில் போட்டு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேங்க. இதை சுடு தண்ணியில் போட்டு இங்கே இது வந்துங்க ரொம்ப கொதிக்க தேவை, ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுமே எடுத்துடலாம். தண்ணி எடுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த வாய்வு பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வுன்னுவாங்க. அதனால் உப்பு மஞ்சத்தூள் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்ததுமே எடுத்துடலாம். ஒரே ஒரு கொதிங்க, இந்த அளவுக்கு வந்துடுது. ரொம்ப வேகலை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3-4 லவங்கம் இதையும் போட்டுட்டு, 1 ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. இப்போது தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா இதை பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியுதுங்க. பொரியும் போதே ஒரு வெங்காயம், ஒரு 4 கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காய் வேகும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் இதுக்கு மசாலா தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கணுமே நம்ம இந்த வாழைக்காவை பொடியாக கட் பண்ணி வேக வச்ச வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதிலே தனியாகவும் கலந்துருக்குதுங்க. அதனால் வெறும் 1 ஸ்பூன், இது 2 சேர்ந்தது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கலந்துருங்க. நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, தேங்காய் இதெல்லாம் இதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இதை நம்ம வேக வைக்கலாம். இது அப்படியே நம்ம மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரோஸ்ட் ஆகிருக்குது எல்லாம். இப்போது நம்ம வாழைக்கானாவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தாதாங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, கஸ்தூரி மெட்டி இருந்தால் சேருங்க, இது ஆப்ஷனல் தான். சும்மா கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி மேலே தூவிடலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அப்படி ஒரு கலரிட்டால் அருமையான வாழைக்காய் பொடி மாசு தயாராகிடுச்சுங்க. சுட சுட சாம்பார் சாதம், அதாவது மிளகா கிளி வெங்காயம் சாம்பார் வைப்பாங்க பாருங்கள், அது, மோர், ரசம், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு முறை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.